எங்க பேப்பர் சொல்றேன் எழுதிக்க. மாப்பிள அந்த குர்ரா மாப்பிள பேப்பரை குர்ரா மாப்பிள. மாமா நீ வேற ஏதாவது பேப்பர் எடுத்துக்க மாமா. நான் இதுல பாப்பாக்கு ராக்கெட் செய்ய போறேன். ஐயோ மாப்பிள, அதுல நான் பேனருக்கு அடிக்க வேண்டிய வீர வரிகளை எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். அத குர்ரா மாப்பிள. அட போங்க மாமா, வீர வரிகளாமா. என்ன மாமா இப்படி எழுதிருக்கு? எப்படி எழுதிருக்குதுடா மாப்பிள? ஈட்டியின் கூர்முனைக்கு அஞ்சாமல் மார்பை காண்பிக்கும் எங்கள் மாசற்ற தலைவன் கட்டகுண்டு. யாரு நீ? ஆமா இல்ல டேய் மாப்பிள, அத குடுத்துறா மாப்பிள. என் அரசியல் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்ட போட்டு அதரா மாப்பிள. மாப்பிள இருடா, அத ஒரு போட்டோ எடுத்து தரேன்டா. போங்க மாமா, சும்மா சொன்னே சொல்லிட்டு அதான் தர முடியாது. அத குடு மாப்பிள, போன்ல ஒரு போட்டோ எடுத்து தரேன்டா மாப்பிள. ப்ளீஸ்டா மாப்பிள. வேமா எடுத்து கொடுங்க மாமா. எவன்டா அவன் சொந்த கதை சோக கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கான்? சரி மாமா, பேப்பர் வந்தோடனே ராக்கெட் செஞ்சு தரேன். உனக்கு இப்படி விட மாதிரி ராக்கெட் வேணுமா இல்ல மடிச்சு ஒத்தகையில விடுற மாதிரி ராக்கெட் வேணுமா? மாமா அங்கிள் அங்கிள் சீக்கிரம் செய்யுங்க அங்கிள். சரிடா. இப்படி மடிச்சுக்கணும், ஓகேவா? இந்த மாதிரி பிடிச்சு இப்படி இதுதான் ராக்கெட் செய்யணும். தேங்க்ஸ் சரியா? அங்கிள். ஏம் பார்த்து கரெக்டா விடணும். இந்த விடு. வாவ், கரெக்ட், சூப்பர். அவ்வளவுதான். சரியா? போய் எடுத்துக்கோ. ஒரே நிமிஷம். அது பின்னாடி ஒரு சின்ன ஆணி இருந்ததா, அதுல மாட்டி இருந்தது. முடி எடுத்தாச்சு. ஆமா ஆமா அங்க பாருங்க. வாங்க. வணக்கம் தம்பி, உட்காரு. செல்லகிலே, என் கண்ணே என்னால் நம்ப முடியல. நம்ம சரவணா அது. நம்ம பசங்க இருக்காங்கல்ல, பொறுப்புங்கிறது நாம சொன்னா வராதுப்பா. அவங்களுக்குன்னு ஒருத்தி வருவா பாரு, அப்ப தானா வந்துரும். கட்டின பொண்டாட்டி மேல அம்புட்டு உசுரா இருப்பாங்கப்பா. அண்ணத்தை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சரவண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். இல்ல செல்லக்கிளி, சரவண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அண்ணன் வாழ்க்கை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. அண்ணன் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன். இத்தனை நாள் பட்ட கஷ்டம், இத்தனை நாள் பட்ட அவமானம் எல்லாம் இன்னையோட முடிய போகுது. இனிமே அவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது. அக்கா, எங்கக்கா அவசரமா போறீங்க? அது கொஞ்சம் அவசரம். அப்படியா? என் பிள்ளைக்கும் அண்ணன் மாதிரியே ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும்க்கா. வேணும்னா ஒண்ணு பண்ணு. அதோ நிக்கிறாளே அண்ணன், அவளே உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போ. உன் தொந்தரவும் இருக்காது, அவ தொந்தரவும் இருக்காது. போடி போ போ, சும்மா நேரங்காலம் தெரியாம. நாம நினைச்ச மாதிரி கூப்பிட்டு எல்லாருமே வந்துட்டாங்களா? என்னங்க, ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க என்ன இங்க உட்காந்துருக்கீங்க? மேடையில அங்க நிக்க வேண்டாமா? இவ்வளவு நேரம் மேலதான் நின்று இருந்தேன். கால் வலிக்குது, இப்பதான் வந்து உட்காந்தேன். நீ போய் அவங்க பக்கத்துல நில்லு போ. என்னங்க, கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. எதுக்கு நிக்க சொல்ற? எழுந்து நிக்க சொல்றேன்ல.
என்னன்னு சொல்லு. உங்களை மேடையில நிக்க வச்சு சாஷ்டாங்கமா காலில் விழணும்னு நினைச்சேன். இங்க விழறேன். என் காலில் விழ நினைச்சியா? ஏன்? அது ஒண்ணு இல்ல, மூத்த பிள்ளை சரவண கல்யாணத்தை ஊரே மெச்சுற அளவுக்கு விமர்சையா பண்றீங்களே, வந்தவங்க எல்லாரும் பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு மனசார நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. என்ன அதான். பேசுற நீ? அவன் எனக்கும் பிள்ளை தானே. என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன? நீ எனக்கு நன்றி சொல்லணுமா? இங்க பாரு, நீ நன்றி சொல்றதா இருந்தா அண்ணன் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவள் நல்லபடியா பார்த்துக்க, அது போதும். அதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இருந்தாலும் சரவண அம்மா பிள்ளை இல்லையா, அதனால அவன் கல்யாணத்தை சாதாரணமா முடிச்சிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஆனா இப்படி நடத்துவீங்கன்னு நான் நம்பவே இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. நான் உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம். ஏய் 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 பாப்பா பாப்பா, ஏய் ஐயோ போறாளே பாப்பா. ஏதோ அந்த புள்ள பேப்பரை வச்சு விளையாண்டு இருக்குது, அதுகிட்ட போய் போட்டி போட்டு கொடுங்க பாக்குற. நீங்க சும்மா இருங்க. அதை வச்சு விளையாடி அது யார் கண்டையாவது பட்டுடுச்சுன்னா அதனால தொந்தரவு வந்துருங்க. ஏய் பாப்பா நில்லு நில்லு. ராக்கெட் வேணும்னு பாப்பா அழுதுகிட்டே இருந்தா, அதான் ராக்கெட் செஞ்சு கொடுத்தேன். ஓ அப்படியா? உனக்கு ராக்கெட்லாம் செய்ய தெரியுமா? என்னங்க நீங்க இதை செய்யறதுக்கு படிச்சுட்டு வரணுமா என்ன? அதானே, ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பாடம் எடுத்துட்டு இருக்கப்போ பசங்க பின்னாடி விடுவாங்கப்பா, அப்ப கத்துக்கிட்டது தான் இதெல்லாம். அப்படியா? என் கூட நான் பாடம் எடுக்கும் போது கூட எம்எல் நிறைய அடிச்சிருக்காங்க. ஆனா நான் படிக்கும் போது வாத்தியார் மேல அடிச்சதில்ல. பா, நானும் வாத்தியார் மேல விட்டதில்லப்பா, செய்யதான் தெரியும்னு சொன்னேன். இது எப்படியா பண்றது? ஏன் சண்முகம், நீ இதை விட்டு விளையாட போறியா? என்ன ஜல்லிகளே, ஆசை தானே இதெல்லாம். இதுக்காக தனியா நேரத்தை ஒதுக்க முடியுமா? கிடைக்கும் போது விட்டுற வேண்டியதுதான். விட போறாரு போல. நல்லா இருக்கே கதை. நான் சின்ன பசங்களே விளையாடக்கூடாதுன்னு சொல்றேன், இவரு விளையாடுறாராமே. கொடுங்க அத. என்னடா இவ, இதெல்லாம் விளையாண்டு பாக்குறதுக்கு வயசு வேணுமா என்ன? சும்மா ஜாலியா விட வேண்டியதா? எப்படி விடுறேன்னு நான் சொல்றேன்ப்பா. இத இந்த மாதிரி இப்படி பிடிச்சு இப்படி மேல தூக்கி கரெக்டா எய்ம் பண்ணி அப்படி விடணும். அப்படியா? பாரு நான் எப்படி விடுறேன். அப்படிதான். அப்படி வச்சு சூப்பர்ப்பா. எப்படி? ஐயோ, என்ன சண்முகம், உனக்கு விட தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ அவ்வளவு தூரம் பறக்க விட்டுருக்க? என் பையன் ட்ரைனிங் இல்ல.